1531 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு இந்த கோவை பெருசாக போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள திமுக நபர்களுக்கு, திமுக கட்சிக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு மட்டுமே 1000 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திமுக இங்க ஒரு மெகா ப்ராஜெக்ட் நாங்க மக்களுக்காக செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்க மனசுக்குள்ளலாம் ரொம்ப அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஒரு 10,000 கோடி அப்படின்னா ஒரு 7,000 8,000 கோடி நம்ம வயிற்று நக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது நிறைய கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா இது போக திமுகவுடைய விஞ்ஞான மூளை இத மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா அங்க விமான நிலையம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நிலத்தோட மதிப்பு அப்படிங்கிறது பல 100 மடங்கு அதிகமாகும். அப்படிங்கிறதுனால அவங்க தானே கவர்மெண்ட், இங்க தானே நிலம் எடுக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியல. சோ அதனால திட்டமிட்டு முன்னாடியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட சொல்லி அங்க பல 100 ஏக்கர்ல அந்த நிலத்தை வாங்கி போட்டுருவாங்க. இதனால விமான நிலையம் அங்க வந்தா அவங்க சொத்து மதிப்பு அப்படிங்கிறது பல 1000 கோடி அப்படிங்கிறது அதிகமாகும். அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பரந்தூர்ல தான் விமான நிலையம் கட்டுறதுக்கு நிலம் வேணும் அப்படின்னு கேட்கல, நிலம் கையகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவங்க இந்த திமுக இந்த பரந்தூரை சுத்தி 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 இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமும் அதே இடத்த தான் நாங்க விமான நிலையம் கட்டுவோம், அங்கதான் நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அங்க இவங்களுடைய சொத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இதை திட்டமிட்டு வாங்கி போட்டாங்க. இப்ப அங்க விமான நிலையம் வரல அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பா போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துல இவ்வளவு உறுதியா இருக்காங்க. இன்னொரு உதாரணம் நாம பார்க்கணும் அப்படின்னா, கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் கொண்டு வர போறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க இங்க வரப்போகுது அப்படின்னு தெரியும். அப்படி இங்க கிளாம்பாக்கத்துல இந்த பேருந்து நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த கிளாம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல 100 ஏக்கர்களை திமுகவை சேர்ந்த நபர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே திட்டமிட்டு வாங்கி போட்டாங்க. அதே மாதிரி இங்க கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் வந்தது, அவங்களுடைய சொத்து மதிப்புகள் எல்லாமே இவங்க வாங்கியிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதே இடத்த அந்த பேருந்து நிலையம் வந்ததுக்கு அப்புறம் அது 50 லட்சம் 1 கோடியா மாறும். ஆனா பொதுமக்களுக்கு தெரியாது இந்த இடத்த பேருந்து நிலையம் வரப்போகுது அப்படின்னு. ஆனா இருக்கக்கூடிய அரசுக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கும் தெரியும்ல. சோ இத மாதிரி ஒரு பக்கம் அந்த திட்டத்துல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்ட 100 கோடி அப்படின்னா அதுல 70-80 கோடி சேகர் பாபு மாதிரி ஆளுங்க சேர்ந்துக்கிட்டு கொள்ளடிக்கிறது, ஊழல் பண்றது அப்படிங்கிறது வேற. இது போக இன்னொரு மெத்தட் ஆஃப் ஸ்கேம் அப்படின்னா இத மாதிரி நிலத்தை வாங்கி போடுறது. சோ அத மாதிரி இப்ப ஒரு விஷயத்தை தான் கோயமுத்தூர்ல திட்டமிட்டு திமுக செஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஏக்கரை திமுக தரப்புல இருந்து வாங்கியிருக்காங்க. திமுக தலைமைக்கு சொந்தக்காரங்க, உறவினர்கள் இல்ல அவங்களே சொல்லி வாங்குறது பினாமி அப்படின்னு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. எதுக்குப்பா கோயமுத்தூர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, கோயமுத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கோயமுத்தூர்ல திமுக அறிமுகப்படுத்த போறாங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நாங்க கோயமுத்தூரை வளர்ந்த இப்போ எப்படி சென்னை இருக்கு அத மாதிரி நாங்க சென்னை மாதிரி கோயமுத்தூரையும் கொண்டு வர போறோம், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மாத்தி தலை கீழே புரட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயமுத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2041க்குள்ள இந்த வளர்ச்சியை நாங்க அடைஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப கோயமுத்தூர் அந்த கோவை இருக்கும்ல, அந்த சிட்டி இருக்கும்ல, அந்த சிட்டியை இன்னும் பெருசாக்குறது. எப்படி இப்ப சென்னை ரொம்ப பெருசா இருக்குல்ல, சோ அதே மாதிரி அந்த கோவையை இன்னும் பெருசாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட நல்ல ஒரு வளர்ச்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெருசாக்க போறோம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கோயமுத்தூரோட சேர்த்து இன்னும் ஒரு 4 நகராட்சி, 21 பேரூராட்சி, 66 கிராமங்களை சேர்த்து இப்ப இருக்கிறத விட அந்த ஸ்கொயர் கிலோமீட்டரை ரொம்ப அதிகப்படுத்தி 1531 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கோவையை நாங்க பெருசாக போறோம், நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதா இவங்களுடைய திட்டம். இப்படி செய்யறப்போ இவங்க என்ன ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இவங்க செஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லிடுறேன்.
இப்படி செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திமுக என்னங்க பண்ணணும்? ஏன்னா நிறைய கிராமங்களை உள்ள கொண்டு வராங்க, பேரூராட்சி நகராட்சி எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அப்படிங்கிறப்போ இதுல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அங்க கோவையில வாழக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வந்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல வெளியில கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவை நகரத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஒரு அரசு அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலுமே மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அதை தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கறத நடத்திருக்காங்க. எப்படி கலைஞருக்கு நாங்க கடல்ல பேனா சிலை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பேனா சிலையே இல்லாத போச்சு இல்ல, அதே மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கறத ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடத்திருக்காங்க. பட் அங்க வந்தப்போ நிறைய பேர் வந்து இதுல வந்து இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, திமுக வந்து அவங்களுடைய நிலங்கள் விலை ஏறுற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை அரசு எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இருந்து ஒரு எதிர்ப்பு வரும். எதிர்ப்புங்கிறத தாண்டி இதெல்லாம் நீங்க சரி செய்யணும். நீங்க கோவை மாஸ்டர் பிளான் 2041 அப்படிங்கறத செயல்படுத்துங்க. ஆனா இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுல இருக்கு, இதை சரிப்படுத்திட்டு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல நிறைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மக்களே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க வாழக்கூடிய நிறைய பேர் வந்து பிசினஸ்மேன், நிறைய இன்வெஸ்ட் பண்றதுல நிறைய இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாமே வந்து நிறைய தொழிலதிபர்களே வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல எடுத்து வச்சிருக்காங்க. பட் கடைசியில சலசலப்பு ஏற்பட்டு அந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத மாதிரி, இவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே நடத்துனாங்க, சோ அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப சூப்பரா இந்த மாஸ்டர் பிளான் 2041 நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது, தொடங்க போகுது. நாங்க வந்து 9,000 லட்சம் கோடி வந்து இதுக்காக மத்திய அரசுக்கு வந்து நாங்க நிதி கேட்டிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் திமுக ஒட்டிட்டு இருக்காங்க. பட் இதுல நமக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த மதிப்பீடு இருக்கும்ல, அங்க வந்து குடியிருப்பு பகுதினா அந்த நிலத்துக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும். இதே வந்து ஒரு விவசாய நிலம் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும். இதே தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம், அது சார்ந்த இடம் அப்படின்னா அங்க வந்து ஒரு மதிப்பீடு இருக்கும்ல. அந்த மதிப்பீட்டை திமுக இவங்க எங்கெங்க நிலங்கள் வச்சிருக்காங்களோ, எங்கெங்க வாங்கி போட்டு வச்சிருக்காங்களோ, எத்தனை ஆயிரம் ஏக்கர் வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. அதாவது இவங்க இப்ப மத்திய அரசுக்கு இருந்து 9,000 கோடி கேட்டு இவங்க இதுல செலவு பண்றதுல ஊழல் அடிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. பட் இதுல உள்ள இவங்க செய்யக்கூடிய இந்த இன்னர் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்னா அந்த இடத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சென்ட் வந்து ஒரு 10 லட்சம் போகுது அப்படின்னா இவங்க வந்து திட்டமிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு விவசாய நிலம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தோட வேல்யூ அப்படிங்கறத இவங்க முடிவு பண்றது, இவங்க தானே முடிவு பண்றாங்க. இவங்க முடிவு பண்றப்போ அந்த விவசாய நிலத்தோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக்கிறது, இந்த ரெசிடென்சியல் இந்த நிலத்தை வந்து அந்த வேல்யூவை கம்மியாக்கிறது. இந்த ரெசிடென்சியல் பிளேஸ்ல ஏற்கனவே பொதுமக்கள் வந்து நிறைய பேர் இந்த இடத்த தான் நிறைய காசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நிறைய பேர் இன்வெஸ்ட் அப்படிங்கறத பண்ணி வச்சிருப்பாங்க. சொந்த யூஸை தாண்டி இதை வாங்கி வச்சா நாளைக்கு பிற்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த இடத்த வேல்யூ ஏறிட்டே இருக்கு அப்படின்னு வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. சோ அந்த இடத்த அந்த நிலத்தோட அந்த கவர்மெண்ட் வேல்யூ வந்து குறைச்சிட்டு விவசாய நிலத்துக்கு இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு, அதாவது அப்படின்னு கூட நம்ம சொல்ல வேணாம், திமுக நபர்கள் எங்கெங்கெல்லாம் இடம் வாங்கி போட்டு வச்சிருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் திட்டம் போட்டு நிலத்தை வாங்கி வச்சிருக்காங்களோ அந்த இடத்த நிலத்தோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக்கிக்கிட்டு இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவை இல்லையோ, எங்கெங்கெல்லாம் நிலம் இல்லையோ அங்க வந்து அதோட வேல்யூவை கம்மியாக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது ஒட்டு மொத்தமா கோயம்புத்தூர் முழுக்க ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். யாருக்கு இது பெனிஃபிட்டா வரும் அப்படின்னா, திமுக ஒரு 100 ஏக்கர் வாங்கி போட்டு வச்சிருக்கு அப்படின்னா பக்கத்துல யாராவது ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அத மாதிரி ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் திமுக இந்த விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இன்னர் பாலிடிக்ஸ்ல வந்து லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலம் வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய தலைவலியா வந்து முடியும். இந்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதை கொண்டு வரட்டும் அப்படின்னு தான். திமுக ஏதாவது கெட்டதே செஞ்சாலும் அதுல சில நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம நடந்துரும்ல. சோ அதே மாதிரி இவங்க அவங்களுடைய ஊழலுக்காகவும் அவங்களுடைய நிலத்துக்காகவும் அவங்க அந்த நிலத்தை வேல்யூ எடுத்து விற்கிறதுக்காகவும் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் இந்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 கொண்டு வந்தாலுமே இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க சென்னைனே இருக்கும், அதை தாண்டி சென்னையே தமிழ்நாட்டுக்கு மையப்புள்ளியா இருக்கிறத தாண்டி கோயம்புத்தூரையும் கொண்டு வர்றது நல்ல விஷயம் தான் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இவங்க திமுக இப்ப சொல்லி இருக்க திட்டம்படி இது செயல்படுத்தப்பட்டா மெட்ரோ எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடும். 2041க்குள்ள கோயம்புத்தூர்ல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய
நீண்ட கால திட்டமா இருக்கு, ஒரு பெரிய வளர்ச்சி திட்டமா இருக்கு. ஆனா நல்ல விஷயம் தான், எல்லாரும் கொண்டு வரணும்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த நிலத்துக்கு அந்த கவர்மெண்ட் வேல்யூ நீங்க கொடுக்குறீங்கல்ல, அந்த வேல்யூவை நீங்க உங்க நிலத்துக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது அந்த திட்டம் கொண்டு வர்றதுல யாரும் வந்து பெரிய அப்போஸ் அப்படிங்கறத பண்ணல. ஆனா இதுல திமுக இவங்களுடைய தனிப்பட்ட முறைக்கு இவங்க அந்த கவர்மெண்ட் வேல்யூ வந்து அந்த நிலத்துக்கு செட் பண்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல வாழக்கூடியவங்களுக்கு பகீர்னு இருக்கு. இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அதோட கவர்மெண்ட் வேல்யூ குறைச்சிட்டாங்க அப்படின்னா திடீர்னு அந்த இடம் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னா அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் அதை மாதிரி இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் அதை தன்னுடைய எதிர்கால கனவா வச்சு அந்த இடத்தை நம்பிட்டு இருந்திருப்பாங்க. கோயம்புத்தூர் டெவலப் ஆக போது இதை மாதிரி ஒரு திட்டம் வர்றதுனால இங்க நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த அந்த மக்களுக்கு திமுக கட்சியால இந்த திட்டத்தால பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. திட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஆனா திமுக தன்னுடைய தனிப்பட்ட சுய லாபத்துக்காக தன்னுடைய கட்சிக்காரங்க சம்பாதிக்கணும், எதுலதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்கன்னே தெரியலங்க. இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் சுடுகாட்டுல இருந்து டாய்லெட்ல இருந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனாலதான் திமுக வந்து ஊழலுடைய ஊற்றுக்கண்ணு, விஞ்ஞான ரீதியா இந்தியாவிலேயே ஊழல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கட்சி அப்படின்னு திமுக சொல்றாங்க. அப்படின்னா அந்த திட்டத்துல நடக்கக்கூடிய ஊழலை பத்தி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இதை சரியா நடத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ திமுக நீங்களா இதை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, இங்க போக்கஸ்டா இருக்கீங்களா, என்னுடைய போக்கஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த திட்டத்துல இது நடந்தது அப்படின்னா திமுக வந்து ஊழல், அதாவது இவங்க நினைச்ச மாதிரி சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழலை திமுகவால உருவாக்கிக்க முடியும். ஏன்னா 1000 ஏக்கருக்கு மேல இவங்க கையில இருக்கு. இவங்க இந்த திட்டம் போட்டு சொல்லியிருக்காங்கல்ல, 1531 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு இந்த கோவை பெருசாக போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள திமுக நபர்களுக்கு, திமுக கட்சிக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு மட்டுமே 1000 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி திட்டம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுல வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள், இதுல திமுக உறுதியா இருக்காங்களா, இல்ல கோயம்புத்தூர் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் உறுதியா இருக்காங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளியில வந்து பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.